நீங்கள் அதான் பத்திரிக்கை படிக்கிறது பாஸ். நான் வந்து எந்தெந்த புயல் வந்தது நான் போயிருக்கேன். இந்த ஒரு தடவை நான் வெளிநாட்டில் இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாமல் போயிடுச்சு. வந்தோடனே என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார். அதுக்கே நான் இங்கே இல்லை. அதுக்கப்புறம் வந்திருக்கேன். தொடர்ந்து படப்பிடிப்பு. இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ என்ன வரீங்கன்னு கேட்டக்கூடாது. அதுக்கான இன்றைக்கும் அது முடிவெடுத்து இன்னொரு 10 நாளில் போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கின்ற அது நடைபெறும். இப்போ போய் போடுங்க, சொன்னது போட்டுருங்க. இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்பப்போ நாங்கள் சொல்கிறோம். அப்போ டெய்லி வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கிறோம். அதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்குறது வந்து 2 பேர் பேசிட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்க. எங்களை வந்து கேட்கும் போது நான் சொல்லுவோம். நீங்கள் அதுக்காக சொல்லுங்கள். மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை எங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுங்கன்னா கொடுத்துட்றேன். கண்டிப்பாக கொடுத்துறேன். ஊழல் மிகுந்த கலாச்சாரம் இருக்குது. நான் நல்லபடியாக பார்த்துட்டேன். மதவாதம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ராமர் கோயில் பற்றி அரசியல் பண்ணுற யார் பண்ணுறா? யார் கேட்குறீங்க தெரியல. பஸ் கேள்வி கேட்பார் யாருன்னு தெரிந்தால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம். ரெட்டையில காமிக்கிறீங்க சரி. அதானே ராமர் கோயிலை பற்றி யார் அரசியல் செய்கிறார்? பிஜேபி அரசியல் பண்ணுறாங்களா, கோயில் கட்டுறாங்களா? கோயில் கட்டியிருக்காங்க. அது அரசியல் பண்ணுறாங்கன்னா அந்த தேர்தல் வரும்போது தானே தெரியும். வரவேற்று அறிக்கை கொடுத்தாச்சு. படிக்கலன்னு நினைக்கிறேன் சில பேர். இங்கே வரவேற்று இருக்கிறேன் இல்லையா? நான் வரவேற்றதுக்கு காரணம் இருக்குது. பஸ் இடைக்கால பட்ஜெட் தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க இந்த சலுகைகளும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வருங்காலத்தில் எப்படி இருக்கணும், எக்கனாமிக் கண்டிஷன் வந்து 14 lakh ஆல்ரெடி நம்ம வந்து டெபிசிட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுகிறாங்க என்று என்னுடைய கருத்து. மற்றவர்கள் கருத்து சுதந்திரம் இருக்கிற கருத்து சொல்வார்கள். நான் என்னுடைய கருத்து இதுதான். அது சூடு பிடிக்கிறது எப்போ தெரியும்? பஸ் களத்துக்கு போகும்போது தான் தெரியும். ஏன்னா மற்றவர்களிட 1996ஆம் ஆண்டு முதல் நான் வந்து பிரச்சாரத்தில் இருந்திருக்கேன். முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டிஎம்சி தமாகா இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 40 நாட்களுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இருந்து நீங்கள் அவருக்கு தெரியலப்பா சகோதரருக்கு. என்னுடைய உழைப்பு, சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன், தாமரையோட கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன். என்னுடைய உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்றைக்கி வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது. நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நாள் நான் வந்து எங்கே போய் உட்காரணும் அங்கே உட்காருவேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இல்லை, தமிழகத்தில் எங்கே வேணால் போய் நில்லுங்க தலைவரை, வெற்றி பெற வைக்கலான்னு தான் சொல்கிறாங்க. அதான் 15 நாள் காத்திருங்கள் சொல்கிறேன். அது நான் அனுப்புகிற சோதனை இல்லை, மத்திய அரசு செய்கின்ற சோதனை. அதை வந்து அவர் தான் சொல்லிட்டார். எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறார். ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லையே, மடியில் கிணாட்டி வழியில் பயம் இல்லையா? அதனால் அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்க பார்த்துட்டு போவாங்க. அது எதுவும் உண்மை இருந்தால் அவங்க சந்திச்சுக்குவோம். அதுக்கு நான் என்ன கருத்து சொல்கிறது? அப்போ எங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துச்சு. போய் மற்ற கட்சி தலைவர்லாம் கேட்டிங்களா கருத்து?